பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வி ஸ்டிச் ஹேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த செகண்ட் த்ரெட்டை வெளியில் புல் பண்ணி இது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நீடில் இருக்கிறது செயினாக கவுண்ட் ஆகாது. ஸோ இது எப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க. 1 2 3 and 4. ஓகேவா? இது வந்து ஒரு டபுள் க்ரூஷேயாகவும் ஒரு செயினாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இனி இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம வந்து 11 மோர் டபுள் க்ரூஷேஸ் போடணும். yarn over பண்ணி இந்த மேஜிக் சர்க்கிளுக்கு உள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. செயின் 1. இந்த செயின் 1 மறக்கக்கூடாது. அகெயின் yarn over பண்ணி இந்த மேஜிக் சர்க்கிளுக்கு உள்ளாடி போய் த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ். செயின் 1. yarn over பண்ணி இந்த மேஜிக் சர்க்கிளுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ். செயின் 1. yarn over பண்ணி மேஜிக் சர்க்கிளுக்குள்ளாடி போய் நீடில் 3 லூப்ஸ் இருக்குது. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ். செயின் 1. ஸோ நம்ம 1 2 3 4 5 டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். 6 7 8 9 10 ஸோ இப்போ கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரூஷேஸ் போட்டிருக்கோம். 11 நம்ம வந்து டபுள் க்ரூஷே போட்டுட்டு செயின் 1 மறக்கக்கூடாது. லாஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ 12 அண்ட் செயின் 1. செயின் 1 தான் இதில் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து இதை இப்படி புல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு செயின் 4 போட்டிங்கல்ல, அந்த செயின் 3ல் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இனி வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இல்லை இது இப்படியே கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறவங்க இந்த ஸ்பேஸில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் இப்படி ஃபினிஷ் பண்ணாமல் நீடில் 2 லூப்ஸ் இருக்கணும். இப்போ நியூ கலரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நியூ கலரை இந்த மாதிரி இந்த 2 லூப்ஸ் வழியாகவும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. 1 2 3 and 4. இப்போ நம்ம இந்த 1 ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இனி நம்ம செயின் 1 போடக்கூடாது. நெக்ஸ்ட் 1 ஸ்பேஸில் போய் இதே மாதிரி 1 டபுள் க்ரோஷே, செயின் 1, அதே ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணிக்கோங்க. இந்த 1 ஸ்பேஸுக்குள்ளாடியும் போய் செயின் 1 ஸ்பேஸுக்குள்ளாடி போய் ஒரு தடவை டபுள் க்ரோஷே போடுங்க. செயின் 1 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி எல்லா செயின் 1 ஸ்பேஸ்லேயும் ஒரு தடவை டபுள் க்ரூஷே, செயின் 1, ஒரு தடவை
டபுள் க்ரோஷே. இதே மாதிரி எல்லா செயின் ஒன் ஸ்பேஸ்லேயும் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்பேஸில் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே. ஓகேவா? இதுதான் அந்த வி ஸ்டிச். இப்போது அகெயின் அடுத்த ஸ்பேஸுக்குள்ளாடி போய் டபுள் க்ரோஷே, செயின் ஒன், டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின் ஒன் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் ஒரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன், டபுள் க்ரோஷே. இதே மாதிரி ரிமைனிங் கேப்ஸில் பண்ணுங்கள். இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் தான் பண்ணணும். இப்போ நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் 4 போட்டோம்ல, அதில் செயின் 3ல் தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இதாக இருக்குல்ல, தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 செயினையும் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணலாம். அன்ஃபினிஷ்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதே ஸ்பேஸில் இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் நம்ம இந்த எல்லோ த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி இந்த 2 த்ரெட்டுக்குள்ளாடி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒயிட் த்ரெட்டை வந்து டைட் பண்ணுறதுக்காக இழுத்து விடுங்க. இனி நம்ம இந்த எல்லோ செயினில் ஒர்க் பண்ணிக்கலாம். 1 2 3 and 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸில் போய் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்பேஸில் போய் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ 3 டைம்ஸ் ஒரே செயினுக்குள்ளே டபுள் க்ரோஷே. இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த 1 செயின் ஒன் ஸ்பேஸில் போய் இதே மாதிரி ஒரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்பேஸில் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்பேஸில் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே. ஸோ ஒரே செயினுக்குள்ளே செயின் ஒன் ஸ்பேஸுக்குள்ளே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போடுங்க. செயின் ஒன் போட மறக்காதீங்க. இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த வி ஸ்டிச் இருக்குல்ல, செயின் ஒன் ஸ்பேஸ், அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு செயின், அதே ஸ்பேஸுக்குள்ளாடி போய் இன்னொரு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்பேஸுக்குள்ளாடி போய் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸில் இதில் வந்து உங்களுக்கு எந்த செயினும் இல்லை, இதில் ஒர்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷேஸ் மிடில் செயின் ஒன்று இருக்குது. இந்த செயின் ஒன்றில் போய் ஒரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்பேஸுக்குள்ளே இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன் போட்டுக்கோங்க. அதே ஸ்பேஸுக்குள்ளே இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை ஸ்கிப் பண்ணணும். இதில் வந்து நமக்கு செயின் இல்லாதனால ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளாடி செயின் இருக்குது. ஸோ இதில் போய் அதே மாதிரி ஒரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே. ஓகேவா? இதே மாதிரி சுற்றி செஞ்சுட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம எண்ட் வந்துட்டோம். எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம செயின் 3 போட்டோம் பார்த்தீங்களா, இந்த செயின் 3ல் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் போய் இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துகிட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் அன்ஃபினிஷாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒயிட் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வாங்க, இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ த்ரெட்டை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது செயின் 1 2 3 4. ஓகேவா? செயின் 4 போட்டு அதே ஸ்பேஸுக்குள்ளாடி
ஒரு தடவை நம்ம வி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து 3 டைம்ஸ் ஒரே இதில் வந்து டபுள் க்ரூஷேஸ் போட்டோம். 1 டபுள் க்ரூஷே, செயின் 1, 1 டபுள் க்ரூஷே, செயின் 1, 1 டபுள் க்ரூஷே. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸுக்குள்ளாடி போய் நம்ம வந்து டபுள் க்ரூஷே, செயின் 1, அதே ஸ்பேஸுக்குள்ளாடி போய் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ரெண்டு செட் ஆஃப் வி ஸ்டிச் கிடச்சிருக்கு. இந்த ஸ்பேஸுக்குள்ளாடி இங்கே பார்த்தீங்கன்னா 3 வி ஸ்டிச் போட்டிருக்கோம். அப்புறமா இந்த செயின் 1 ஸ்பேஸுக்குள்ளாடி போய் ஒரு டபுள் க்ரூஷே, செயின் 1, ஒரு டபுள் க்ரூஷே போடணும். அதே மாதிரி இந்த செயின் 1 ஸ்பேஸுக்குள்ளாடி போயும் 1 டபுள் க்ரூஷே, செயின் 1, 1 டபுள் க்ரூஷே. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வி ஸ்டிச்சுக்கு ஃபுல்லாகவே செயின் 1ல் தான் ஒர்க் பண்ணுவோம். இது செயின் 1 ஸ்பேஸ். ஸோ இதுக்குள்ளாடி போய் ஒரு தடவை டபுள் க்ரூஷே, செயின் 1, ஒரு தடவை டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் போய் நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸ் அந்த 1 செயின் ஸ்பேஸில் போய் அதே மாதிரி ஒரு தடவை டபுள் க்ரூஷே, செயின் 1, ஒரு தடவை டபுள் க்ரூஷே. இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணுங்கள். ஒரு தடவை டபுள் க்ரூஷே, செயின் 1, ஒரு தடவை டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் போய் ஒரு தடவை டபுள் க்ரூஷே, செயின் 1, ஒரு தடவை டபுள் க்ரூஷே. ஓகேவா? உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து நமக்கு செயின் ஸ்பேஸ் கிடையாது, அதனால நம்ம இங்கே ஒர்க் பண்ணலை. நம்ம வந்து எங்கெல்லாம் 1 செயின் 1 போட்டோமோ அந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த எண்டு வரும்போது மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். 3rd செயினில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த செயினுக்குள்ளே அடிப்போம். இந்த த்ரெட் எப்படி புல் பண்ணி எல்லோ கலரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கட் பண்ணவே இல்லை, கண்டினியூஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து டைட் பண்ணும்போது அது டைட் ஆயிரும். ஸோ இப்போ அகெயின் செயின் 4 போட்டுக்கோங்க. 1 2 3 and 4. அதுக்கு முன்னாடி நமக்கு ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 4 பக்கமாக வந்திருக்கோம். ஸோ நியூபார்ன் பேபி 0 to 3 monthsக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் போதும். பிக் சைஸ் பண்ணுறவங்க இன்னுமே நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டினியூ பண்ணோம். ஸோ இப்போ நம்ம 4 செயின் போட்டிருக்கோம். யானை ஒர்க் பண்ணி இந்த ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நீ வந்து செயின் 1 போட்டு அதே ஸ்பேஸில் நம்ம ஸ்டார்டிங்கில் 3 வி ஸ்டிச் போட்டோம்ல, 2 வி ஸ்டிச், இது ஒரு வி ஸ்டிச், இது ஒரு வி ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செயின் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வி ஸ்டிச் போட்டுக்கோங்க. வி ஸ்டிச்னா ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே. உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் செயினில் போய் என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி ஒரு தடவை வி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை வி ஸ்டிச்னா ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், ஒரு தடவை டபுள் க்ரூஷே. இப்போ வந்து இதில் வந்து 2 டபுள் க்ரூஷே சேர்த்து போட்டிருக்கோம். சிங்கிள் வி ஸ்டிச் மாதிரி நம்ம இங்கே ரிப்பீட் பண்ணணும். யானை ஒர்க் பண்ணி இந்த ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ், ஒரு செயின் போட்டு அதே ஸ்பேஸுக்குள்ளாடி போய் இன்னொரு தடவை வி ஸ்டிச், டபுள் க்ரூஷே, செயின் 1 போட்டு அதே ஸ்பேஸுக்குள்ளாடி போய் இன்னொரு தடவை டபுள் க்ரூஷே. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இனி பார்த்தீங்கன்னா அகெயின் நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸில் வந்து ஒரு டபுள் க்ரூஷே, செயின் 1, ஒரு தடவை டபுள் க்ரூஷே, இன்னொரு தடவை. ஓகேவா?
அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம 2 தடவை சிங்கிள் டைம் வி ஸ்டிச் போட்டிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது 2 வி ஸ்டிச் டுகெதர் 1 2 3. அப்புறம் சிங்கிள் வி ஸ்டிச் போட்டிருக்கோம். அகெயின் 3 டைம்ஸ் 2 வி ஸ்டிச் டுகெதர் போட்டிருக்கோம். 2 தடவை சிங்கிள் வி ஸ்டிச். இனி அடுத்ததில் என்ன வரணும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த 2 டைம்ஸ் வி ஸ்டிச் போடுறது வரோம். இதே மாதிரி சுற்றி இந்த பேட்டர்னை செஞ்சுட்டே வாங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே செஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 2 வி ஸ்டிச் டுகெதர் போட்டிருக்கோம். சிங்கிள் வி ஸ்டிச் 2 டைம்ஸ். அதே மாதிரி 1 டபுள் க்ரோஷே, 1 செயின், 1 டபுள் க்ரோஷே, 1 செயின், 1 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி சுற்றி செஞ்சுட்டே வாங்க. ஒரு தடவை இந்த பேட்டர்ன் பண்ணால் நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் நம்ம ஒரு தடவை வி ஸ்டிச் இதே மாதிரி சுற்றி செஞ்சுட்டு வந்து நம்ம எண்டை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின் போட்டிருப்போம்ல, அதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். அகெயின் நம்ம நியூ கலர் ஜாயின் பண்ணுறதுக்கு வேண்டி அன்ஃபினிஷாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வச்சுக்கணும் அந்த செயின் 1 ஸ்பேஸில். இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் யானை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி இந்த எல்லோ யானை லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. அகெயின் செயின் 4 போடுங்க. 1 2 3 4. இப்போ செயின் 1 ஸ்பேசஸில் எல்லாம் வி ஸ்டிச் போட்டுக்கோங்க. வி ஸ்டிச்னா பயந்துராதீங்க. ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1 டபுள் க்ரோஷே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து வி ஸ்டிச்னாலே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1 டபுள் க்ரோஷே. நம்ம வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த செயின் 1 ஸ்பேசஸில் ஒர்க் பண்ண போகிறோம் வி ஸ்டிச். ஸோ டபுள் க்ரோஷே, செயின் 1 டபுள் க்ரோஷே. ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக சுற்றி செய்ய போகிறோம். டபுள் க்ரோஷே, செயின் 1 டபுள் க்ரோஷே. எல்லா செயின் 1 ஸ்பேசஸ்லேயும் இதில் வந்து 2 வி ஸ்டிச் வரும். இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு வி ஸ்டிச், இந்த செயின் 1லேயும் ஒரு வி ஸ்டிச் நம்ம அதை செய்யலாம். ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நெக்ஸ்ட் செயினில் போய் இந்த ஃபஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் ஒரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் 1, ஒரு தடவை டபுள் க்ரோஷே. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் போய் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே. ஸோ சுற்றி எல்லா செயின் 1 ஸ்பேஸ்லையும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து இந்த ரவுண்டோட எண்ட் வந்துட்டோம். அந்த 3 செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம் 3rd செயினில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கம்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் ஹேட் வந்து நமக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 1/2 இருக்குது. இது வந்து 1 year பேபி 1 1/2 எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டெப்பில் நம்ம ஸ்டாப் பண்ணால் இது வந்து 6 months பேபி வரைக்கும் செட் ஆகும். இது நான் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதோட சின்ன பிள்ளைங்களுக்கு 6 to 12 months பண்ணும்போது இந்த ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் வந்து நீடில் என்ன பண்ணிக்கோங்கன்னா சின்ன நீடில் யூஸ் பண்ணுங்கள், 3 நீடில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 4 4.5 இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த பேசிக் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ பெரியவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா 1 or 2 ஃபஸ்ட் நம்ம அந்த 12 DC பண்ணுற இடத்துல 13 14 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி செய்யுங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு லாஸ்ட் டைம் நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது 5 1/2. இப்போ உங்களுக்கு 6 1/2 பெரியவங்களுக்கு பண்ணுறதுக்கு இன்னொரு செட் நம்ம இதே மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். இனி வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு தடவை வி ஸ்டிச் போட்டு லென்த் போட போகிறோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிளேஸில் போய் ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லோ த்ரெட் எடுத்துக்கோங்க. செயின் 4 போட்டுக்கலாம். 1 2 3 4. ஸோ இது வந்து 3 செயினாகவும் ஒரு செயின் அந்த செயின் ஸ்பேஸ் வி ஸ்டிச்சோட அந்த மாதிரி கன்சிடர் ஆகிக்கும். ஸோ இதே ஸ்பேஸில் போய் இன்னொரு தடவை நம்ம டபுள் குரோஷே போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்பேசஸ்லேயும் எல்லா செயின் ஸ்பேஸ் ஒரு செயின் போடுவோம்ல அந்த செயின் ஸ்பேஸ்லேயும் போய் 1 டபுள் குரோஷே 1 செயின் 1 டபுள் குரோஷே போட்டு செஞ்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் போய் ஒரு தடவை டபுள் குரோஷே செயின் 1 இன்னொரு தடவை டபுள் குரோஷே. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போய் நம்ம இனி இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, நமக்கு இனி லென்த்து தான் கிடைக்கணும். ஸோ நம்ம இனி இதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்ணுவோம். கலர் சேஞ்ச் பண்ணி இதே மாதிரி செஞ்சுட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணுறேன். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லா செயின் ஒன் ஸ்பேஸ்லேயும் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா செயின் ஒன் ஸ்பேஸ்லேயும் இதே மாதிரி வி ஸ்டிச் போட்டுக்கோங்க. வி ஸ்டிச்சுன்னா ஒரு டபுள் குரோஷே செயின் 1 டபுள் குரோஷே ஒரே செயின் ஸ்பேஸ். இது வந்து நீங்கள் செயின் ஸ்பேஸில் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒரு 4 செயின் போட்டோம்ல அதில் 3rd செயினில் சரியா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் நம்ம வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம இனி லென்த் அப்டெயின் பண்ணுறதுக்காக செய்ய போகிறோம். இப்போ வந்து 2 செயின் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரை எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இனி வந்து அதே மாதிரி தான் செயின் 4 போடுங்க. 1 2 3 and 4 செயின் 4 போட்டு அதே ஸ்பேஸில் ஒரு வி ஸ்டிச் போட்டுக்கோங்க. சாரி டபுள் குரோஷே. இதே மாதிரி எல்லா செயின் ஸ்பேசஸ்லேயும் இதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வி ஸ்டிச்சுக்கு மிடில் ஓகேவா எல்லா ஸ்பேசஸ்லேயும் இதே மாதிரி ஒரு டபுள் குரோஷே செயின் 1 டபுள் குரோஷே போடுங்க. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 4 more ரவுண்ட்ஸ் இதை இன்க்ளூட் பண்ணி ஒரு 5 ரவுண்ட்ஸ் போடுங்க. இந்த 5 ரவுண்டோட எண்டில் உங்களை மீட் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ரவுண்ட்ஸ் நம்ம செஞ்சுருக்கோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ரோஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ப்ளஸ் 4 ஸோ 15 ரவுண்ட்ஸ் நம்ம டோட்டலாக பண்ண போகிறோம். அது செஞ்சதுக்கப்புறமா நம்ம ப்ரிம் செய்ய போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் 4 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ரவுண்ட்ஸ் இருக்கும். இது வந்து 1 இயர்லேருந்து 3 years ஓல்டு வரைக்குமே நீங்கள் அந்த உங்கள் பேபியோட ஹெட் சைஸ் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இது செஞ்சுட்டு வரும்போது கொஞ்சம் இன்க்ரீஸிங் சைஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா இனி ட்ரிம் பண்ணுவோம் இங்கே கீழே அதை வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் நீடில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3.5 யூஸ் பண்ணுறோம். 2.5 அந்த மாதிரி குட்டி நீடில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு grip கிடைக்கும். இது எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் ஒருவேளை இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ண லைக் பண்ணிங்கன்னா இன்னும் 4 ரோஸ் போடுங்க. இப்போ வந்து நான் என்ன போகிறேன்னா இதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இனி ஒரு 4 ரவுண்ட்ஸ் வந்து ப்ரிம் ஒர்க் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே அண்ட் பேக் போஸ்ட் டபுள் குரோஷே 4 ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் பிகினராக இருந்தீங்க இந்த பேட்டர்னே போதும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 4 ரவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா 4 ரவுண்ட்ஸ் சிங்கிள் குரோஷே போடுங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கிளஸ்டர் ஹேட் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து சிங்கிள் குரோஷே போட்டிருப்போம். அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இனி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக டபுள் குரோஷேஸ் போட போகிறோம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. செயின் 3 போட்டுக்கலாம். நம்ம இனி என்ன பண்ண போகிறோன்னா சுற்றி டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ளாடி ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸில் செயினில் போட்டுக்கோங்க. ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அகெயின் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த செயின்லேயுமே ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். எல்லா செயின்ஸ்லேயுமே ஓகேவா? இந்த செயினில் இந்த செயினில் இந்த செயினில் எல்லா செயின்லையுமே ஒன் டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டோம். எல்லா செயின்ஸ்லேயுமே டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். இந்த வி ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க செயினுக்கு உள்ளடி இந்த ஸ்டிச்லேயே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாப் ஆஃப் த செயின் இருக்குல்ல, இந்த செயினில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம கலர் நியூ கலர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைட் பண்ணிக்கோங்க. இப்போது செயின் ஒன் போட்டுக்கோங்க. செயின் ஒன் போட்டு இந்த ஃபஸ்ட்டாக இருக்குல்ல டபுள் க்ரோஷே, இதில் போய் யான் ஓவர் பண்ணி இப்படி இன்சர்ட் பண்ணி வெளியில் வாங்க. ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே யான் ஓவர் பண்ணி, அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியும் பேக்குனா பின்னாடி, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ இதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரி 2 லூப்ஸ்லேருந்து வரணும். அகெயின் 2 லூப்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போய் அதே மாதிரி ஃப்ரண்ட் போஸ். ஓகேவா? இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பேக் போஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதை ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு ஈஸி தான். ஃப்ரண்ட் போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2. பேக் போஸ் வந்து இந்த செயினுக்கே பின்னாடி போங்க. சரியா? பின்னாடி போய் இப்படி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ சுற்றி செஞ்சுட்டே வாங்க. இந்த ரோட எண்டில் மீட் பண்ணுறேன். க்ரோஷே. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டாப்பில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது செயின் ஒன் போட்டுக்கோங்க. இந்த செயின் ஒன் வந்து ஆட் ஆகாது. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்கெல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பார்க்குறோமோ அங்கெல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, அதே மாதிரி எங்கெல்லாம் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பார்க்குறோமோ அங்கெல்லாம் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி 2 more ரவுண்ட்ஸ். இவ்வளோ வித் உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து 3mm நீடில் எடுத்திருக்கேன். இந்த ப்ரிம் வந்து கொஞ்சம் டைட்டாக வர்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் டைட்டாக வேணும்னா நீங்கள் சைஸ் இன்னும் கூட குறைச்சிக்கலாம். இப்போ வந்து யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேயில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி இங்கே பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி வழி போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷே பண்ணுவோம்ல, 2 லூப்ஸ்லேருந்து வரணும். அதே மாதிரி 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வரணும். நெக்ஸ்ட் அகெயின் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம ஃப்ரண்ட் போஸ். நெக்ஸ்ட் வந்து பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே இருக்கும். ஸோ அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி பின்னாடியிலேருந்து த்ரெட்டை பிடிச்சி உள்ளே எடுக்கணும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி 4 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 4th ரவுண்டோட எண்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இனி வந்து எல்லோவில் தான் ப்ரிம் பண்ண போகிறனால நம்ம வந்து ஒயிட் யானை கொஞ்சம் இப்படி இந்த பக்கமாக கட் பண்ணி உள்ளடி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வந்து ப்ரிம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸில் டேக் பண்ணிக்கோங்க கிராஃப்டி க்ரோஷட் கேலரிக்கு.
இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.